திருநெல்வேலியில் விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனுக்கு ரூபாய் 49 லட்சத்தில் மணிமண்டபமும் ரூபாய் 15 லட்சம் மதிப்பில் குதிரையின் மீது அமர்ந்துள்ள ஒண்டி வீரன் முழு உருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா காணொலி மூலம் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் மணிமண்டபத்தில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து ஒண்டிவீரன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழாவில் அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் முருகையா பாண்டியன், சங்கரன்கோவில் எம்எல்ஏ முத்துசெல்வி, துணை மேயர் ஜெகநாதன் மற்றும் அரசு அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தமிழ் புலிகள் அமைப்பினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரொம்ப நாள் ஆசை அம்மாவோட எங்களுடைய கோரிக்கையை ஏற்று குதிரையுடன் கூடிய முழு உருவ சிலை அமைக்கப்பட்டு திறந்து வைத்திருக்கிற தமிழக அரசுக்கு தமிழ் புலிகள் இயக்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கிறோம். அதே வேளையில் மணிமண்டபத்திற்காக ஒதுக்கப்பட்ட 64 சென்ட் நிலங்கள் முழுமையாக மணிமண்டப பயன்பாட்டிற்கு பயன்படாமல் இடையில் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு அது தடையாக நிறுவப்பட்டிருக்கிறது. இதை தமிழ் புலிகளை பொறுத்தவரை ஒரு தீண்டாமை சுவராக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தீண்டாமை தடுப்பு சுவரை அகற்றி 64 சென்ட் நிலங்களும் முழு பயன்பாட்டிற்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ் புலிகள் இயக்கத்தின் சார்பில் கோரிக்கை விடுக்கிறோம். அந்த தீண்டாமை சுவர் அகற்றப்படவில்லை என்று சொன்னால் மீண்டும் எங்களுடைய போராட்டம், தொடர்ச்சியான போராட்டம் தொடரும் என்பதை எச்சரிக்கையுடன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாகை திருவள்ளுவன், பொதுச் செயலாளர், தமிழ் புலிகள்.